சென்னை தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் பொதுமக்களுக்கு எந்த ஒரு நிதி முதலீடுகளை செய்வதற்கு முன்னரும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும், டிஜிட்டல் கடன்கள் மற்றும் டிஜிட்டல் கைதுகள் போன்ற மோசடிகளில் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பி.கே. சந்திரன் என்பவரை சைபர் கிரைம் மோசடிக்காரர்கள் தங்களது டெல்லி போலீஸ் என கூறி டிஜிட்டல் முறையில் கைது செய்து விடுவோம் என மிரட்டி பயமுறுத்தி 2,25,24,900 ரூபாய் பணத்தை ஏமாற்றி விட்டதாக தாம்பரம் மத்திய குற்றப்பிரிவு கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சைபர் கிரைம் போலீசாரால் புலன் விசாரணை நடத்தப்பட்டது. புலன் விசாரணையின் போது குற்றவாளிகளை பிடிப்பதற்காக ஒரு சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளின் பல்வேறு வங்கி கணக்குகளில் விவரங்கள், நெட்வொர்க் இணைப்புகள் மற்றும் பல தொலைபேசி அழைப்புகளை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த அக்ஷய் சுந்தர் ராவ் வாக்மோட், அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த நஜ்ருல் அலி மற்றும் முபோரோக் ஹசைன் ஆகியோரை கைது செய்து சம்பந்தப்பட்ட நீதித்துறை நடுவர் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டனர். இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் வழக்கில் மோசடி செய்யப்பட்ட பணத்திலிருந்து புகார்தாரருக்கு ரூ. 6 லட்சம் திரும்ப பெறப்பட்டுள்ளது. மேலும் புலன் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குற்றத்தின் தன்மையை மற்றும் தீவிரத்தை கருத்தில் கொண்டு 3 குற்றவாளிகளை சைபர் கிரைம் குற்றவாளிகள் என வகைப்படுத்தப்பட்டு 30/11/2025 அன்று தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அவர்களால் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர்.